அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் ஒரு க்யூட்டான மண்டாலா பேசிக்காக நிறைய பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான லைன்ஸை யூஸ் பண்ணி டாட்ஸை யூஸ் பண்ணி சின்னதாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது அந்த லைன்ஸு. பேசிக்காக மண்டாலா போடுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நமக்கு ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக டாட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனோம்னா அதில் பர்ஃபெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம், சரிங்களா? நம்ம ஏற்கனவே தீபாவளி விஷஸ் வீடியோஸில் வந்து ஒரு செமி மண்டாலா மாதிரி போட்டிருந்தோம். அப்போ சொல்லியிருந்தேன் ஸ்கெச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம பேசிக் மெஷர்மெண்ட்டை எப்படி எடுக்கிறோம், எப்படி லைன்ஸ்லாம் கொடுக்குறோமோ அப்படி தான் நம்மளோட ரிசல்ட்டும் வரும். அதை நம்ம இப்போ எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பேக்ரவுண்ட், அதாவது அந்த கார்ட்ஸாக இருக்கலாம், போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேப்பராக இருக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போட போகிறோங்கிறத மெஷர் பண்ணி ஒரு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதிலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போது நம்ம அங்கேருந்து ஒரு சர்க்கிள் போட போகிறோம். சர்க்கிள் போட்டுட்டு நம்ம அதை வந்து செப்ரேட்டும் பண்ணணும். நான் சென்டர் லைன் எடுத்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் லைன் போட்டுட்டு இப்போது ஓவரால் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய சர்க்கிள் மேக்ஸிமம் வருமோ அந்த சர்க்கிளை வந்து நம்ம போட போகிறோம். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் செப்பரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஐடியாவில் என்னென்ன டிசைன்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற அளவு ஸ்பேஸிங் விட்டு நம்ம சர்க்கிள்ஸ் போடணும். அப்படி இல்லைனா நம்ம சர்க்கிள்ஸை போட்டுட்டு அந்த ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸை அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். இப்போது நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் மேக்ஸிமம் எட்ஜஸ் ரவுண்டு சைஸை வந்து போட்டுட்டு இப்போது ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போடக்கூடிய சின்ன ரவுண்ட்ஸையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிளைனாக சர்க்கிள்ஸ் இருக்கும். அதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருந்த ஸ்கொயர்ஸோட 4 கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு பெரிய செப்பரேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது அதை வந்து ஈக்குவலாக ரெண்டாக டிவைட் பண்ணணும். ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே கீழே சேர்த்து அப்படியே கிராஸாக போட்டோம்னா ஒரே லைனில் கிடச்சிரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காம்பஸ் எடுத்து நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு லைனை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளோட எட்ஜஸில் வச்சு சின்னதாக ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக ஈஸியாக கிடச்சிரும். இப்போது அந்த பாயிண்ட்ஸை வந்து ஸ்கேல்ஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம பெரிய மண்டாலா போடுறோன்னா இன்னொரு முறை செப்பரேட் பண்ணிக்கலாம் நடுவில். அந்த மாதிரி செப்பரேஷன் கொடுக்க நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப யூனிஃபார்மாக ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக நமக்கு கிடைக்கும். பிரிண்டிங்கில் எடுத்தோமா இல்லை ட்ரா பண்ணோமான்னு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம உள்ளே கொடுக்குற அந்த ட்ராயிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் உள்ளே வந்து இன்னொரு சின்ன லைன் கொடுத்துட்டு ஏன்னா நமக்கு எப்பவுமே ஈவனாக வர்றது தான் முக்கியம். அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெளிவான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நான் அந்த மார்க்கிங்காக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் இருந்து இந்த பெட்டல்ஸை வந்து எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டச் பண்ணி விடுறேன். நான் கொடுத்துருந்த சர்க்கிளோட அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டிசைன்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் உள்ளே இருக்க ஸ்பேஸிங்கில் வந்து டபுள் லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா CD மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரைட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரேமிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியும். அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட நம்ம கண்ணுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்றதுனால நான் CD மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ மேலே வந்து ஒரு டபுள் லைன் கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுத்த சர்க்கிள்ஸை மட்டும்தான் வச்சு நான் வந்து அந்த பேட்டர்ன்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ராஸாக நான் வந்து எதுவுமே இதில் பண்ணல. அதுவும் இல்லாமல் நான் வெறும் பேசிக் டிசைன்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நம்ம இன்னும் நுணுக்கமாக இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவில் பெரிய மேப்பிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணி போட முடியும். பேட்டர்ன்ஸ் தனியாக வந்து நிறையா இருக்குது, அதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்மளோட அந்த ஸ்பேஸிங்கை வச்சியும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சியும் நம்ம எவ்வளோ பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்குறோமோ அதுதான் நமக்கு மைண்டில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறப்ப வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே கோலம் போடுற பழக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஈஸியாக இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து அந்த சர்க்கிளில் பேஸ் பண்ணியே அந்த டிசைனை வந்து நான் செப்பரேட் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் வந்து மண்டாலா பொறுத்த வரைக்கும் எம்டி ஸ்பேஸ் நம்ம நிறையா விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபில்லிங்காக இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பேட்டர்னை கொடுத்து யூனிஃபார்மாக ஃபில் பண்ணணும். அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துட்டு வர அந்த லுக்கு வந்து எந்த அளவுக்கு எடுத்து காட்டுதுங்க. அது என்ன டிசைனாக வேணால் இருக்கலாம், கொடுக்கறத யூனிஃபார்மாக கொடுக்கணும். அதுதான் இதில் முக்கியம்.
இப்போ மேலே வந்து ஒரு பெட்டல் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு லைன் கொடுத்து செப்பரேட் பண்ணுறேன். அது உள்ளே ஃபுல்லாகவே நான் லைன் கொடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே ஃபில் பண்ண போகிறேன் டிசைன்ஸு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு, அஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி. ஆனால் பேசிக்கான டிசைன் தான், எல்லாருமே போடக்கூடிய மாதிரியான சிம்பிளான பேட்டர்ன்ஸ். இந்த மண்டாலா பிகினர்ஸாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிட்டோவாக உங்களுக்கு அப்படியே ரிசல்ட் வரும். ஏன்னா இதில் ரொம்ப சிரமப்பட்டு போடுற எந்த பேட்டர்னுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. பேசிக்காக வெறும் டாட்ஸு, லைன்ஸு, சின்னதாக ஒரு பெண்ட் கர்வ்ஸ் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம போட்டு முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாகவே மண்டாலாவை. லாஸ்ட்டு எண்டு இதுக்கு மேலே கார்டில் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால அந்த ஸ்பேஸிங்கை வந்து இந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸிங்கை அந்த லைன் உள்ளேயே வர மாதிரி டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னா நமக்கு பயங்கரமாக சூப்பரான ஒரு நல்ல ஒரு வால் ஹேங்கர் எனக்கு ரெடி ஆகிடும். அதோட கிஃப்ட் பண்ணலாம், கார்ட்ஸு மாதிரி ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே போல் வேறு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.